வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன். ஒரு புது கதையை சொல்வதற்காக. புது கதை அப்படின்னு சொன்னால் என்ன டைட்டில் அப்படிங்கிறீங்களா? இருக்குதே, அவன், அவள், அது. எது எது அதாவது நல்லா கேட்டுருங்க, இதுதான் டைட்டில். அவன், அவள், அது. எது எது அப்படிங்கிறது தான் டைட்டில். அதாவது நம்ம கதாநாயகி இருக்கிற இடத்தை விட ஒரு 200 மைல் தள்ளி இருக்கான். தள்ளி மனைவி 2 குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கான். ஒரு 35 வயசுன்னு வச்சுங்க. அமெரிக்காவில் சந்தோஷமாக மனைவியும் குழந்தைகளும் இருந்தாலும் ஓரமாக ஒரு கெட்ட புத்தி. அவனுடைய காதலி மாதவி 200 மைல் தள்ளி இருக்கா. அதாவது இவன் இருக்கிற ஊருக்கும் அவன் இருக்கிற ஊருக்கும் 200 மைல் வித்தியாசம். அவள் இப்போ தான் வந்திருக்கா. எங்கேருந்து? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து. மாதவி இங்கே வந்து இறங்கிட்டா. அவள் அப்பப்போ இவனுடைய நம்பருக்கு மெசேஜ், ஐ எம் ஹியர், உன்னை பார்க்க துடிக்கிறேன், அப்படி இப்படிலாம் எழுதினா சும்மா இருப்பானா ஒருத்தன்? அவள் யாரோட வந்திருக்கா? கல்யாணம் ஆகி புருஷனோட வந்திருக்கா. அப்படிப்பட்ட மாதர்குல மாணிக்கம். அந்த மாதர்குல மாணிக்கம் கல்யாணம் ஆகி புருஷனோட வந்திருக்கா. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ தான் அவள் புருஷனுக்கு அமெரிக்காவில் ப்ராஜெக்ட்லாம் கிடச்சி இங்கே வந்திருக்கான். அண்ட் ஒரு 200 மைல் வித்தியாசத்தில் இருக்கிற ஊரில் 2 பேர் இருக்காங்க. ஸோ கதாநாயகி மாதவி அங்கே இருக்கா. நான் வந்து விட்டேன்னு பழைய காதலனுக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்பிச்சு உன்னை எப்போ பார்க்கலாம்னு கேட்க இவனுக்கு இங்கே துடிக்குது. அதாவது பொண்டாட்டி குழந்தைகள்லாம் இருந்தாலும் அவ கூட போய் ஒரு 2-3 நாள் இருக்கணுங்கிற ஆசை யாரை விட்டுது? இவனுக்கு விட்டுதா? மாதவியை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு நம்ம கோகுல கிருஷ்ணன், நல்ல பேர் பார்த்தீங்களா, கோகுல கிருஷ்ணன், அவனுக்கு துடிக்கிது மனசு. ஐயோ, மாதவி வந்து விட்டாள். அந்த காலத்தில் எனக்கும் கல்யாணம் ஆகலை, அவளுக்கும் கல்யாணம் ஆகலை. 2 பேரும் லவ் வீட்டு கடந்தோம். அப்புறம் வீட்டுக்கெல்லாம் தெரிய வந்த உடனே அவள் வேறு ஜாதி, நீ வேறு ஜாதி, அந்த பக்கங்க போனால் காலை உடைச்சிடுவேன் அப்பா, தாத்தா கீத்தா எல்லாரும் கத்த. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்து அந்த பொண்ணு எந்த கவலையும் படாமல் மாதவி, அடபோய்யா, உலகம் 1000 சொல்லும், நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா நம்ம ஹாப்பியாக இருக்கணும் ஐயா அப்படிங்கிற பாலிசி உள்ள மாதவி. ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த மாதவியும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாவம் அங்கே தேனா பின்னா அலைஞ்சிட்டு கடைசியில் அமெரிக்காவுக்கு வந்து சேர்றாங்க. ஆனால் அவளுக்கு இன்னும் அவளுடைய பழைய காதலனை மறக்க முடியவில்லை. அதுதான் இங்கே பாயிண்ட்டு. அதே மாதிரி இவன் பாட்டுக்கு கம்முன்னு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கான் நம்ம கோகுலகிருஷ்ணன். அந்த கோகுலகிருஷ்ணனுக்கு அப்பப்போ மெசேஜ்லாம் வரதை பார்த்து துடிக்கிறது மனசு. மீசை இல்லை, துடிக்கிறது மனசு. எப்படியாவது அவளை போய் சந்தித்து ஒரு 2-3 டேஸ் இருந்து தன்னுடைய மோகத்தை, ஆசையை எல்லாத்தையும் ஆற்றிக்கிட்டு அப்படியே திரும்பி வரணும். வந்து அப்பப்போ டைம் கிடைக்கிற போதெல்லாம் அங்கே போயிடணும் அப்படின்லாம் பார்க்க 2 பேரும் நல்ல நேரம் காலத்தை பார்த்து கொண்டிருக்க ஒரு லாங் வீக்கெண்ட் வர அவள் ஹஸ்பண்டு ஏதோ காரணத்துக்காக தள்ளி இங்கேருந்து, அவங்க இருக்கிற ஊரில் இருந்து ஒரு 3000-4000 மைல் தள்ளி இருக்கிற ஊருக்கு 3 டேஸ் போக வேண்டிய கட்டாயம். இவன் சொல்லிடுறான், என்னெல்லாம் கூப்பிடாது, என்னால் வர முடியாது, நான் இங்கே இருந்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய தெரிஞ்ச ஒரு ஆண்டியோட பையன் ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருக்கான். நான் சொல்ல, அப்படியா, வெரி குட் உனக்கு துணை இருக்கும் நல்ல காலம் அப்படிலாம் சொல்ல, சொந்த தம்பி மாதிரியா கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாமே நான் அவங்ககிட்ட புருஷன்ட்ட சொல்ல, அவன் நிம்மதியா அந்த 3500-4000 மைல் தள்ளி இருக்கிற ஊருக்கு பறக்க இவன் இங்கே இவன் ஆஃபீஸ் மேலே வழியை போட்டுட்டு
அவன் இருக்கிற ஊரில் இருந்து அவனுடைய கார் எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு மாதவியை பார்க்க வர, அவ்வளவுதான். மாதவியும் கோகுலகிருஷ்ணனும் ரொம்ப ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறமாக மீட் பண்ணி என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க ஒருத்தர். கதவு நல்லா தாப்பால் போட்டிருக்கான்னு செக் பண்ணிட்டு, அது தவிர முத்தா 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 அப்படின்னு அத்தான்னு கூப்பிடாம முத்தா முத்தான்னு 2 பேரும் முத்தத்தை பரிமாறிக்கொண்டு சந்தோஷமாக அவள் ஸ்பெஷலாக இவருக்காக சமைச்செல்லாம் வச்சுருக்கா. அண்டு வெளுத்து கட்டுறாங்க 2 பேரும். சாப்பாடு கிப்பாடு அது இது. அண்டு இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் கட்டில் புருஷன் படுக்க வேண்டிய இடத்தில் கோகுலகிருஷ்ணன் படுக்க 2 பேரும் சந்தோஷமாக தூங்க முயற்சி பண்ணுறாங்க. தூங்க முடியல. எப்படி முடியும்? 2 பேருக்கும் மோகம் முட்டிக்குச்சு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஆனால் 3 நாளுக்குள்ளே இவங்க மோகம் 30 நாள் அனுபவிச்சிடணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி முயற்சி உடையார் இழற்சி அடையார்னு சொல்லிட்டு 2 பேரும் முயற்சி மேலே முயற்சி பண்ணிக்கிட்டு பழைய கதைகள்லாம் பேசிக்கிட்டு சந்தோஷமாக, அதாவது வாழ்க்கையில் ஒரு அருமையான தருணம் 2 பேருக்கும் நினச்சி பார்த்து சந்தோஷப்படுற தருணம். அவங்க ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பழகின போது என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் பேசி சிரித்து சந்தோஷப்பட்டு எல்லாம் இருந்து ஹாப்பியாக அப்படியே இருக்கிற போது 2 நாள் ஆச்சு. அப்படியே ஒரு மாதிரி அடவுடியா சே, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு எவ்வளோ ஒருத்தையை தள்ள கட்டாங்க, எனக்கு எவனையோ ஒருத்தனை தள்ள கட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். எனிவே இனிமேல் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக அப்பப்போ பார்த்தா தான் உண்டே தவிர லீகலாக அஃபிஷியலாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் புருஷனும் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் தான் இருக்கான். சம்பாதிக்கிறான், வைக்கிறான், போகிறான், என்னை நல்லா பார்த்துக்கிறான். அவனுக்கு இந்த மாதிரி கள்ளக்காதல் அது இது இருக்க மாதிரி தெரியல. ஆனால் இது எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. கொலையெல்லாம் பண்ண மாட்டான் நிச்சயமாக. கழட்டி விடுவான். கழட்டி விட்டால் தான் நீ இருக்கியே. ஐயோ என் குடும்பம் என்ன ஆகுது? அட என்ன அவன் கழட்டி விடுற மாதிரி நீ கழட்டி விடப்பா அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லைம்மா, இருக்கிற சொத்துலாம் பாதிக்கு மேலே பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி எனக்கு பாதி சொத்து வருமே, கவலைப்படாது நீன்னு சொல்ல. உனக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் 3-4 வருஷம் ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகி போச்சேன்னு சொல்ல, சரி ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் விஷயத்தை பார்ப்போம் அப்படிலாம் சொல்லி இல்லை 2 பேரும் ஒருத்தருக்கு பேசிக்க ரொம்ப ஹாப்பி. ஆனால் ஹாப்பியாக இருக்க விடுவானா அவன்? யார்? மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கானே, ஜூம் பண்ணி ஒரு வீட்லேயும் என்ன நடக்குது, யார் வருத்தப்படுறாங்க, அவங்கள சந்தோஷமாக்கணும், யார் ஓவர் ஹாப்பி அண்ட் தப்பான விஷயங்களில் ரூலை மாற்றி விளையாடுகிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். புதுமையா இவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கறது அப்படின்ட்டு. எனிவே இவங்க 2 பேரும் அங்கே சுற்றுறாங்க, இங்கே சுற்றுறாங்க. ஏன்னா பிகாஸ் ஹஸ்பண்ட் தான் இவன் சொல்லி பாஸ்போர்ட் வீசாலாம் வாங்கிட்டாளே, என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்களுடைய பையன் வரான் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டா ஐயோ பாவம் நல்ல காலம் துணைக்கு யாராவது ஒருத்தர் இருக்கா அங்கே வீட்டில் அப்படிங்கிற மாதிரி நினைக்க, இங்கே துணைக்காக இருக்காமல் தோச்சு எடுத்துட்டான் அவளை. அந்த மாதிரி சந்தோஷமாக 2 பேரும் இருக்க ஒரு நாளைக்கு ஈவினிங் ஹாப்பியாக எங்கேயோ வெளியே வாசலில் போயிட்டு அப்படியே அங்கே இந்த பாட்டில் ஷாப் கிட்ட கொஞ்சம் நிறுத்து, எனக்கு ஒரு பாட்டில் வாங்கணும். என்ன வீட்டில் இருந்த பாட்டிலெலாம் முடிச்சுட்டேன், இன்னும் புதுசாக வேறு பாட்டில்? ஆமாம் எனக்கு கண்டிப்பாக என்னுடைய பிராண்டி பாட்டில் வாங்கணும், தயவுசெய்து கொஞ்சம் நிறுத்து. நீ இவனே ஸ்டேரிங்கை பிடிச்சி அந்த கடை வாசல் நிறுத்திட்டான். நீ இங்கேயே உட்காந்துரு, நான் உள்ளே போயிட்டு இன்றைக்கி நைட்டு பவர் பால் வேறு இருக்குது, அடிச்சதுன்னா ஒரு 300-320 இது மில்லியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு ஓடியாந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போக, அங்கெல்லாம் ஹே ஹவ் ஐ டூயிங்னு கேட்க, ஃபைன் லுக்கிங் ஃபார் திஸ் பிராண்ட்னு சொல்ல, ஓகே கோ டு த டயல் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க போய் ஒரு பெரிய பாட்டிலாக பிடிச்சிக்கிட்டு வந்து அதுக்குள்ளே ஒரு $40-45 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹே யூ ஹவ் லாட்ரி டிக்கெட்ஸ்னு கேட்க, எஸ்ன்னு சொல்ல, ஐ நீட் 7 பவர் பால் டிக்கெட்ஸ் வித் டபுள் பிளே அண்ட் பவர் பிளேன்னு சொல்லி அதை வாங்கி மெகா மில்லியன் ஒரு 5 டிக்கெட்டையும் கொடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இது பண்ணுறேன். திரும்பி பார்த்தா பக்கத்துலேயே மாதவி, லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குற, எனக்கும் 2 டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $5 கொடுத்து அவள் ஒரு 2 பவர் பால் டிக்கெட்டையும் வாங்கி உனக்கு லக்கா எனக்கு லக்கா பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்கிற போது இவன் நானே கொடுத்துட்றேன், நோ லாட்ரி டிக்கெட்லாம் அவங்கவுங்க பணத்தில் வாங்கினாதான் அடிக்கும் அப்படின்னு அவள் சொல்ல,
சரி ரைட், நீ கொடுன்னு அவளை $5 கொடுத்து $1 திரும்பி வாங்கிக்க. இவன் ஒரு $100 எடுத்து கொடுக்குறான். அந்த $100 எடுத்து கொடுத்தா இவன் வாங்கின டிக்கெட்டுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு $32 ஆகுது. அண்டு ஒரு டிக்கெட்டு 2, பட் இவன் வந்து டபுள் ப்ளே, பவர் பிளேலாம் கொடுத்துருக்கான், மெகா மில்லியன்ஸில் மெகா ப்ளே கொடுத்துருக்கான். எல்லாம் சொன்னதுனால $32 ஆகிப்போச்சு. ஸோ அவங்க $100 கொடுத்த உடனே அதுக்கு சில்லறை தேடுறான், கிடைக்கல, வைக்கல போல். அப்போது சரி ஸ்க்ராட்ச் டிக்கெட் ஏதாவது கூடிய எனக்கு அப்படின்னு பார்க்குற போது, இது புதுசு வந்திருக்கு சார், $50 சார், அடித்தா 5 மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட்டை காட்ட, சரி கூட ஒரு டிக்கெட்டுன்னு சொல்ல மாதவி ஷாக் ஆகி, ஏய் என்ன இவ்வளோ பெரிய கேம்பிளரா நீ, இப்படி கேம்பிள் பண்ணுற, ஐயோ ரொம்ப தப்புடா, உன் குடும்பமே தெருவுக்கு வந்துடும், வாட் ஆர் யூ டூயிங், நோ டோன்ட் பை இட் அப்படிலாம் சொல்கிறதுக்குள்ளே இவங்க தமிழில் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் ஹிந்திக்காரன், அவன் டக்குன்னு அவனை கிழிச்சு கொண்டு வந்து வச்சு இதை பண்ணி பாக்கி ஒரு $10-12 இங்கே வைக்க, திஸ் இஸ் டூ மச் ப்ளீஸ் கிவ் இட் பேக்குன்னு சொல்கிறா. ஏன்னா $50 ஸ்க்ராட்ச் டிக்கெட், லாட்ரி டிக்கெட் ஒருத்த வாங்கினான்னா அவன் எவ்வளோ பெரிய கேம்பிளராக இருக்கணும்னு அவளுக்கு ஷாக்கு. அதுவும் தன்னுடைய கள்ள காதலன் கோகுல கிருஷ்ணன் இவ்வளோ நல்லவன் நினச்சவன் தன்னை மட்டும் செய்யாமல் இதுவே லாட்ரி டிக்கெட் வாங்குறானே, இவனை நம்பினா ஐயோ அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிடுமோல்ல அவள் கவலைப்பட, அவன் என்ன பண்ண தெரியலையே, சரி இவ்வளோ பாய்ச்சிக்க வேணாம், இன்னும் ஒரு நாள் இருக்குது, சந்தோஷமாக இருக்கணும், அதனால் ரிட்டர்ன் பண்ணலாமான்னு கேட்க, அவன் இல்லை சார் அந்த இதுலேருந்து எடுத்துட்டாக்க பேட்சில் இருந்து அதுக்கப்புறம் திருப்பி நம்ம தனியாக விற்றாக்க எல்லோரும் சந்தேகப்படுவாங்க, இதில் ப்ரைஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கான், ஒருவேளை ப்ரைஸ் இல்லைன்னா வந்து கீழ்ச்சியை மூஞ்சிக்கிலே போட்டு பணத்தை கொடுறான்னு கேட்பாங்க, அதனால் தயவுசெய்து வாங்கினதை வாங்கிதான் சொல்ல வேறு வழி இல்லாமல் அந்த டிக்கெட்டை வாங்க மாதவிக்கு மூஞ்சி ரொம்ப இரிட்டேட் ஆகிடுறா. என்னையா இது $50 கொடுத்து ஒரு ஸ்க்ராட்ச் டிக்கெட்டை வாங்குற, டெரபிள் மேன். இல்லைம்மா ஒருவேளை அடித்ததுன்னா நல்ல பணம், என்ன அடிக்கும், ஒரு மண்ணாங்கட்டே அடிக்காது, உன் தள்ள தான் அடிச்சுப்பா, சே அப்படின்னு விழுன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வழிக்கு விழுந்துட்டா. எதையோ நினச்சிக்கிட்டு இவனை திட்டிக்கிட்டே போனதில்லை, பாரு விழுன்னு சொன்ன, இப்போ நீ விழுந்துட்ட பாரு, நான் சொல்ல போடா நான் விழுந்துட்டேன், $50 ஸ்க்ராட்ச் டிக்கெட் வாங்குற, என்னப்பா அது அநியாயமாக இருக்குது, நல்ல காலம் நீ நானும் கல்யாணம் பண்ணியிருந்தா தெருவுக்கே கொண்டுருப்பேன் என்ன அப்படி இல்லை. அவன் சொல்ல சும்மா இருமா, ஏதோ ஒரு நாள் $100 கொடுத்தேன், சில்லறை இல்லாது இதுன்னா, நான் அப்பப்போ கொஞ்சம் $2 $5 வாங்குவேன், ஒரு நாள் நீங்கள் நீ இருக்கே உன் லக்கில் எதாவது அடிக்கதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு $50 வாங்கிட்டேன், இப்போ என்னங்கிற அதை போட்டு உயிரெடுக்கிற நீ அப்படின்னு சொன்ன உடனே, நோ இட்ஸ் வெரி ராங், எனக்கு கிவ் மீ a ப்ராமிஸ், இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி டிக்கெட்டே லாட்ரி டிக்கெட்டே வாங்க மாட்டேன்னு. ஏதோ இந்த பெரிய பவர் பால், மெகா மில்லியன் இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு $4 $10 வாங்கினாக்கா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் திஸ் இஸ் டூ மச், யூ ஆர் கேம்பிளர் மேன், குடி வேறு வெளுத்து கட்டுற, அது தவிர ட்ரிங்க் வேறு இருக்குது, அது தவிர கள்ள காதல் வேறு, இதை விட என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு, கட்ட வழக்கங்கள், இந்த சாமியார் அகல்னா அது ஒன்று தான் பாக்கி, ஆமாம் அது வேறு ஆச்சுன்னா கஞ்சா கிஞ்சா எல்லாம் ப்ளஸ் சும்மா கோடிகள் நிறைய சிஷ்யர்கள் வந்துடுவாங்க, உனக்கு அப்புறம் என்ன பிருந்தாவனமோ ராஜகுமாரனோ மாதிரி ஆயிடுவ நீ, அதுதான் உனக்கு ஆசையா அப்படின்னு சொல்லி வேகமாக போய் காரை ஸ்டார்ட் பண்ணி, நீ ஓட்ட வேண்டாம் நானே ஓட்டுறேன், நீ வீட்டுக்கு வந்து நல்லா குடிச்சிட்டு கடை, எனக்கு ஐ டோன்ட் லைக் திஸ் பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு சரன்னு அங்கே எங்கே போகாமல் வீட்டுக்கு போயிடுறா. சரி ரைட்டு, வீட்டுக்கு போனால் என்ன, ரூம் இருக்குது, காட் இருக்குது, பக்கத்துலேயே கன்னி பொண்ணு இருக்குது, கன்னியாவ தெரியாது இருந்தாலும் பக்கத்திலே கன்னி பெண் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஹாப்பியா, சரி வா நான் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறான் ஜாலியாக, இன்றைக்கி தான் நாளைக்கு கிளம்பிட வேண்டியதான் ஊருக்கு, அதனால போடுன்ட்டு ஒரு 5-6 பெக்க வர போகிறான். அவளுக்கு கண்ணெல்லாம் கோபத்தில் $50 லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டான் இவன், ஒரு ஸ்க்ராட்ச் டிக்கெட்டுன்னு கோபம். அப்படி நேரம் போக போக ஒரு 2-3 hours ஆக மாதவியோட கோபம் குறைய, கோகுலகிருஷ்ணன் அவளை எப்படியாவது ப்ளீஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி வச்சு போய் அவளும் ஒரு மாதிரி சந்தோஷமாக, அவ்வளவுதான் புரள்றாங்க, கட்டில் கட்டி புரண்டு சந்தோஷமாக இருக்க போக அப்படியே ஒரு 1 hour 2 hours ஜாலியாக இருந்துட்டு, அதுக்கப்புறமாக தூக்கம் வரமா, ஐயோ காலைல ஊருக்கு போகணுமே, நாளைக்கு ஊருக்கு போகணுமே நான் தவிக்க, என்னையா டிரைவிங் தானே, முடிஞ்சால் ஒரு நாள் லீவை போடு, இவர் வரத்துக்கு இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்னு அவள் சொல்ல, அப்படின்னு சொல்ல, எஸ் ஸ்டே பேக் அப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு, ராத்திரி வேளையில் அவங்க 2 பேரும் அப்படி பேசுகிற போது, $50 கொடுத்துட்டீங்க, ஐயோ இன்னும் மறக்கலையா நீ,
மறக்கலை இல்லை, ஸ்க்ராட்ச் பண்ணி பாரு, ஏதாவது இருக்கா பாரு அதில் சனியனில். $50 தொலைச்சிட்டு நிற்கிறிய, எனக்கு ரொம்ப எரிச்சலாக வருது. அப்போலேருந்து தாங்க முடியல. நல்ல காலம் ஒரு 2-3 ஹவர் மறந்துருந்தேன், இப்போ திரும்பி ஞாபகம் வந்துருச்சு. அதை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்து வரலன்னு சொன்னால் கிழிச்சு தூக்கி ஏறி அப்படிலாம் சொல்ல. இல்லை கிழிச்சிட்டு வரலன்னு சொன்னால் செகண்ட் சான்ஸுக்கு ட்ரை பண்ணுவேன். என்னது செகண்ட் சான்ஸ்? ஆமாம், அதாவது லாட்ரி டிக்கெட்லாம் செகண்ட் சான்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. வேணா போயா, செகண்ட் சான்ஸ் தேர்ட் சான்ஸ்னு. இப்போ நானே செகண்ட் சான்ஸ், உனக்கு இன்னொரு செகண்ட் சான்ஸ் தேடுறியா நீ அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அந்த டிக்கெட் எங்கே எடு அப்படின்னு சொல்ல, அவனும் தேடி இடி பார்த்து எடுக்க, 2 பேருமா சேர்ந்து இந்த டிக்கெட் வராது வராது வராதுன்னு சொல்ல, வரும் வரும்னு அவன் சொல்ல, வராது வரும் வராது வரும் வராது வரும்னு சொன்னால் ஒரு $10,000 அடிச்சிருச்சு. எவ்வளவு? $10,000. இன்வெஸ்ட்மெண்ட்டு $50, அடித்தது $10,000. அவளுக்கு முதல்ல ஒன்றும் தெரியல, ஒன்றும் அடிக்கலை பாரு. நான் தான் சொன்னேனே ஒன்றும் வரலையே நாடி அறிவு கட்டவளே, இதை வந்திருக்கு பாரு, $10,000 வந்திருக்கு. இந்த நம்பர் 29, இங்கே பாரு, இங்கேயும் 29. ப்ரைஸ் அமௌண்ட்டு $10,000. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் $10,000 வந்திருக்கு. ஐயோ, நாளைக்கு லாட்ரி ஆஃபீஸுக்கு போயிட்டு $10,000 கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற போது அவளுக்கு ஷாக்கு. என்னது $50 $10,000 கொடுத்துருக்கா? அடப்பாவி, லக்கி ஃபெல்லோவாக இருக்கனே. ஏதோ நான் மட்டும்தான் அவனுக்கு லக்கு நினச்சா, பல லக்கு வருதேடா. அடா பாவி, $10,000. ஸோ உனக்கு பாதி எனக்கு பாதியா அப்படின்னு கேட்க, அப்படியே அவளை கூர்ந்து பார்த்துட்டு என்ன கேட்டம்மா, மாதவி உன் பேரை மாற்றி வைக்கணும் போல் இருக்கே, ஏண்டா கண்ணகிட்ட எந்த மாதவிட்ட வந்தேன்னு கேட்குற அளவுக்கு போயிடுத்து. எனக்கு பாதி உனக்கு பாதிங்கிற? ஆமாம், நான் தானே கூட வந்தேன், கூட வந்து உன்னை ட்ரைவ் பண்ணி எங்கெல்லாம் கூப்பிட்டு போய் வச்சு திருப்பி வந்து உன் கூட எவ்வளோ ஹாப்பியாக 2-3 நாளாக இருக்கும். அது எனக்கு ஒரு பாதி கொடுத்தா அவனுக்கு குறைஞ்சி போயிடுவியான்னு கேட்க, இது பாரு, நீ பணம் போட்டிருந்தா கொடுத்துருப்பேன், நீ பணம் போட்டியா, ஏன் வாங்கினேன்னு திட்டினேன். அந்த திட்டெல்லாம் வாங்கினதுக்கு உனக்கு 10 பைசா கூட கொடுக்கக்கூடாது. என்னது 10 பைசா கூட எனக்கு கொடுக்கக்கூடாதா? ஒய் 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 அப்படின்னு கேட்க, நீ என்னை திட்டின திட்டுக்கு நீ தான் எனக்கு கொடுக்கணுமே தவிர இல்லைன்னா நோ வே அப்படின்னு. ஒன்று அவ்வளோதானே அப்படின்னு சரன்னு கார் எடுத்துகிட்டு போகிறா. பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போயிட்டு $100 தூக்கி போட்டு, இவன் என்ன டிக்கெட் வாங்கியிருந்தா இல்லை 2 டிக்கெட் குடியா அப்படின்னு கோபமாக வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து, யோ நீ மட்டும்தான் $50 டிக்கெட் வாங்குவியா, எனக்கு வாங்க தெரியாதா? என் புருஷன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது தெரியுமா? $63,000 இருக்குது. ஸோ $100க்கு 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன், இதில் எவ்வளோ வருது பாரு, ஒன்றை விட அதிகமாக அதில் வரும் பாரு அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தில் அவள் போய் 2 டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து, அப்போ தான் அவளுடைய சுய ரூபங்கள்லாம் இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஐயோ, டிசப்பாயின்மெண்ட்டில் இப்படிலாம் பண்ணுவாளா இவ? ரைட், நாளைக்கு காலையில் கிளம்புற வழியை பார்க்க வேண்டியதாங்கிற மாதிரி மனசு அப்படியே தோண ஆரம்பிக்குது. 10,000 அடிச்சிருச்சு, அதை கலெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இவளை பகைச்சிக்கிட்டாக்க ஃப்யூச்சருக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற போது அவள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்து 2 டிக்கெட்லேயும் 10 பைசா கூட வரல. தேடி திருவி பார்த்து நல்லா பார்த்து சொல்லியாங்கிறா, பார்க்குறான், அன்ஃபார்ச்சுனேட்லி வரல. சரி சொல்கிறா, இது பாரு, ஒரு நல்ல டீல், நான் எனக்கு வர பணத்தில் 25% கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த 10,000 டேக்ஸஸ் எடுப்பாங்க, அது ஒரு $2,000 போயிட்டா $8,000 கையில் கிடைக்கும். இந்த $8,000 25% உனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். இஸ் தட் ஓகே? வை 25%? ஷுட் பி 50%. இல்லைன்னு சொன்னால் டோன்ட் டாக் டு மீ, நான் பொல்லாதோலாயிடுவேன் அப்படி கத்த. சரி ஓகே, டேக் 50 அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, வா பணத்தை கலெக்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பாதி கொடுக்குறேன், லாட்ரி ஆஃபீஸில் போய் தான் வாங்கணும் இதுன்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு அவங்க கொடுக்குற செக்கை அக்கௌண்ட்டில் பேங்க்கில் போட்டு உடனே கேஷ் பண்ணி அவளுக்கு $4,000 கையில் கொடுக்குறான். அப்போ தான் அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் எல்லாம் வருது. அப்படியே அவரை அங்கேயே கட்டி பிடிச்சி, தேங்க்யூ கோகுல், யுவர் எ கிரேட் கை, சொன்ன பேச்சை தவறாமல் எனக்கு பாதி கொடுத்துட்டியேன்னு சொல்ல, அவனும் மனசுக்குள்ளே தேங்க்யூ, எனக்கு இப்போ தான் நிறைய விஷயங்கள் படிச்சுன்னு புரியுது, இனிமேல் இந்த $50 டிக்கெட்டை வாங்கக்கூடாதுன்னு நீ சொன்ன அட்வைஸை ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வந்த $4,000 சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இனிமே
பொண்டாட்டி குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது வழியை பார்ப்பேனே தவிர இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடச்சிருந்தா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்லாம் மனசில் மைண்ட் வாய்ஸில் ஓட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அந்த 3 நாள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வந்ததுக்கு ஏதோ உனக்கும் கொஞ்சம் பணம் கிடச்சிது, எனக்கும் பணம் கிடச்சிது. யூ ஆர் வெரி லக்கி பர்சன். மாதவி ஐ எம் ஸோ ஹாப்பின்னு நான் சொல்ல அவளுக்கு சந்தோஷம். ஏன்னா கையில் $4000 கொடுத்துட்டானே. ஸோ ஹாப்பியாக கொண்டு போய் இவன் வீட்டுக்கு போய் இவன் கிளம்புறதுக்கெல்லாம் பாய் சொல்லி அவனுக்கு ஏதோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொடுத்து சமையல்லாம் பண்ணி கையில் கையை கட்டி கொடுத்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போக இவன் வண்டி அவருடைய ஊரை பார்த்து பறந்தது. பலவிதமான தவறுகளை மறந்துவிட்டு இனிமேல் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது, மாதவியோட குணம் புரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்படியாக மனிதர்கள் எப்படியெல்லாம் மாறுகிறார்கள். இந்த கதையிலிருந்து தெரிஞ்ச நீதி, ஜாக்கிரதையாக இருங்க, தவறு செய்யாதீங்க. முதல்ல அப்படியே தவறு செய்தாலும் அந்த பர்சனை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்ட அப்புறமா தலை வச்சு கூட அந்த பக்கம் படுக்காதீங்க அப்படின்னு இந்த கதை முடிகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திப்போம். தேங்க்யூ. உங்கள் அட்லாண்டா கணேஷ்.